ஏனுங்க நம்ம வீடியோ ரொம்ப டார்க்கா இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு வெள்ளை பேப்பரை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்காதீங்க. அது வெள்ளை அறிக்கை. அட சத்தியமா வெள்ளை அறிக்கைங்க. இவ்வளவு பெரிய வெள்ளை அறிக்கை இருக்கும்னு நாங்க யாருமே நினைச்சு பாக்கலீங்க. வெள்ளை அறிக்கைன்னா வெள்ளை அறிக்கை வெள்ளையாவே இருக்குங்க அறிக்கை. அது சொன்னவன் கூட வெள்ளை சட்டை தான் போட்டு வந்திருக்கிறாருன்னா பாத்துக்கங்களேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார். அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கடன் 10 லட்சம் கோடியையும் தாண்டி போயிட்டு இருக்காமா. மரிய வில்சனுக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டுடைய கடன் கைமீறி சென்று விட்டது. அட சொன்னா நம்ப மாட்டீங்க, 3 நாளுக்கு முன்னாடி வரையும் கட்டுக்குள்ளதாங்க இருந்தது. பொசுக்குன்னு இன்னைக்கு நேத்து காலையில கைய மீறி போச்சுங்க. இவரோட தலைவர் இருக்காருலங்க, நடிகர் விஜய், சிஎம் விஜய், அவரு டெல்லி போய் பேசினார்ல, தமிழ்நாட்டுடைய கடன் கட்டுக்குள்ளதான் இருக்குதுன்னு. டெல்லியில இருந்து மூகாம்பிகை கோவிலுக்கு போயிட்டு திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள கடன் கைய மீறி போயிருச்சுங்க. திருப்பி டெல்லி போனா கட்டுக்குள்ள வரப்போகுது. இதுக்கு எதுக்கு நம்ம வீடியோ ஒண்ணு போட்டு? கடந்த அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் 2 மடங்கு கடன் அதிகரித்திருக்கிறது. ஆட மரிய வில்சன் சொல்லியிருக்கிறாருங்க, சத்தியமா சொல்லியிருக்கிறாருங்க. நான் என்னத்துக்கு போய் சொல்ல போறேன்? நான் ஒரு நாட்டை வீட்டோடு ஒப்பிடுகிறேன், நாடும் வீடும் ஒன்று. எங்க அப்பா கடன் வாங்கிட்டே இருக்கானுங்களா? எங்க அப்பா கடன் வாங்கிட்டே இருக்கான். அதிமுக ஆட்சியிலயும் எங்க அப்பா கடன் வாங்கினாங்க, திமுக ஆட்சியிலயும் எங்க அப்பா கடன் வாங்கினாங்க. எங்க அப்பா யாருக்கிட்ட கடன் கேட்டாலும் அவங்க உடனே அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க. இன்கம் ப்ரூஃப பத்தி எல்லாம் எதையும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இந்த வெள்ளை அறிக்கை சொல்லுதுன்னு நான் சொல்லலைங்க, வெள்ளை அறிக்கையே சொல்லுது. இந்த கடன்களை பத்தி பேசின இந்த வெள்ளை அறிக்கை வருமானத்தை பத்தியோ அதன் வருமான உயர்வை பத்தியோ பேசவே இல்லை. ஏன்னா அது வெள்ளை அறிக்கை, ஒன் சைடு மட்டும்தான் காட்டும். வெள்ளை அறிக்கை யார் படிக்கிறாங்களோ அதுக்கு பேரு வெள்ளை அறிக்கை. அப்புறம் இத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பேசுற அளவுக்கு நமக்கு அறிவில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அத பத்தி எல்லாம் தங்கம் தென்னரசு ஐயாவும் பிடிஆர் ஐயாவும் பாலச்சந்திரன் ஐஏஎஸும் போன்ற இன்ன பிற தோழர்களும் நண்பர்களும் சகோதரர்களும் பேசிக்குவாங்க. நமக்கு வெள்ளை அறிக்கை இப்படி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. பாருங்க, வெள்ளை அறிக்கை பின்னாடி இருக்குது, இது வெள்ளையாதான் இருக்குது. இதை தாண்டி நம்ம மைண்ட் யோசிக்காதுங்க. அதனால நம்ம இதை விட்டுட்டு வெளியே வந்துடலாம். ஐயோ வெளியே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏன் பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பு இல்ல அப்படின்னு ஒரு கிழட்டு கூமுட்டை ஒண்ணு. தப்புதான், நான் பேசுறது தப்புதான். கோபத்துல அவங்களும் பெண்டா, அவங்கள அப்படி பேசக்கூடாது. ஆனா அவங்க பேசின வார்த்தைகள் அந்த மாதிரி. அதுக்கான கோபத்துல ஏதாவது தடித்த வார்த்தைகள் வந்தா என்ன மன்னிச்சிருங்க. கெட்ட வார்த்தையே வந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. இது நம்மளோட இயல்பு கிடையாது. இருந்தாலும் அந்த பெண் பேசின, அது பெண்ணு கூட கிடையாதுங்க, அந்த கூமுட்டை பேசின வார்த்தைகள் அவ்வளவு கேவலமான வார்த்தைகள். இந்த சமூகத்தின் மேல திணிக்கப்படுற வார்த்தைகள். நேரா அந்த கிழட்டு கூமுட்டை பேசுற வீடியோவை கேளுங்க. உன் பொண்ணு எங்க போய் நீ தான் பாக்கணும். அதுக்கு சிஎம் வந்து பாப்பாரா? இல்ல சிங்கப்பெண் படம் இருக்குமா? தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒழுக்கமான ட்ரெஸ் போட்டு வளர்க்குங்க முதல்ல. அது பெரிய வயசானாலும் சரி, 18க்கு மேல இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தன்னுடைய அடக்கம் என்னன்றது தெரியணும். முதல் பாயிண்ட் அதுதான் சார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா துப்பட்டா போட்டுட்டு தான் மறைச்சிட்டு தான் போவாங்க. தனக்குள்ள அந்த ஒரு அடக்கம் அந்த பெண்ணுக்கு வந்தாவே அவ சேஃப்டி சார். அப்ப அறக்குறையா ஆடை போடுறதுனால தானே சார் பிரச்சனை மேல பிரச்சனை வருது. அப்ப கண்ணு எங்க போகுது? ஒரு மக்களுக்கும் அந்த ஆடைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ரகசியம் என்னன்றது தனக்குள்ள அந்த பெண்ணு ஒரு தாய் வந்து வளர்க்கணும். வேலையெல்லாம் உன் பொண்ணை போய் வாட்ச் பண்ணு. அதை விட்டுட்டு எனக்கு சிஎம் சார் வந்துட்டாரு, நாங்க சிங்கப்படை போட்டு அவங்க பாத்துப்பாங்கன்னா எப்படிங்க அது? நாட்டு மக்களை காப்பாத்தணும் ஒரே எம்ல தான் எங்க அண்ணன் வந்து உட்காந்துட்டு இருக்காரு இல்லீங்களா? அவருக்கு தயவு செய்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. சில மக்களுக்காக இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அண்ணாவை. அவங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அவர் இன்னும் சீரும் சிறப்பாம நாட்டை வந்து நல்லா ஒரு பெரிய இதுல வந்து உட்கார வைப்பாரு. அவரு அதுதான் அவர் கடமை நிக்கிறாரு. அவரு ஏண்டி அறிவு கெட்டவளே அப்படின்னு உங்க வீட்டுக்காரரு பேசியிருப்பாரு. நான் அப்படி பேசக்கூடாது, ஏன்னா வயது அதிகம் உங்களுக்கு. அதுவும் இல்லாம மரியாதை கொடுத்து பேசணும். உன்னை எவன்ட்டு வீடியோல இப்படி எல்லாம் வந்து பேச சொன்னது அப்படின்னு வீட்டுக்காரரு உங்ககிட்ட என்னைக்காவது ஒரு நாள் திட்டுவாரு. நான் அப்படி பேசக்கூடாது, ஏன்னா நீங்க என்ன விட வயசுல பீத்தவங்க. ஏண்டி ஒரு பிள்ளையோட ட்ரெஸ் விலகி இருந்தா உன் பையனோ புருஷனோ இல்ல உங்க அப்பனோ இப்படித்தான் போய் அந்த பிள்ளைகிட்ட நடந்துக்குவானா அப்படின்னு நான் கேட்கலங்க. பக்கத்து வீட்டுக்கு அக்கா கேக்குறாங்க. பக்கத்து வீட்டு அக்கா நீங்க கேட்கணும்னு நினைச்சத நான் கேக்குறேன். நான் மரியாதை குறைவா பேச மாட்டேன். ஏண்டி உங்க அப்பனோ அண்ணனோ
இல்ல தம்பியோ புருஷனோ இல்ல பையனோ அவ்வளவு அரிப்படுத்த நாய்களா அப்படின்னு நான் கேட்கலங்க. யாரோ ஒருத்தர் கேட்கணும், கேளுங்கன்னு சொல்றேன். இல்ல யாரோ ஒருத்தங்க கேட்டிருப்பாங்க, அந்த வீடியோ நமக்கு இன்னும் வரல, அதுக்கு முன்னாடியே அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நம்ம அவங்க கிட்ட பேசுறோம். ஏண்டி உனக்கு 3 வயசு இருக்கும்போது உங்க அப்பா முன்னாடி நீ அம்மனம்மா தானே சுத்தி இருப்ப, அப்போ உங்க அப்பனுக்கு இதெல்லாம் தோணுச்சா? இல்ல உங்க அப்பா முன்னாடி அம்மனம்மா போய் உங்க அப்பனை மயக்கிட்டு இருந்தியா அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கேட்கணும், நான் கேட்கல. சரி எதுக்கு அப்பனை திட்டிட்டு, சரி உனக்கு ஒரு புள்ளை இருந்ததுன்னா உன் புள்ளைய 3 வயசுல குளிப்பாட்டி வெளியே கொண்டு வருவா, உனக்கு ஒரு புருஷன் இருப்பா, அந்த புருஷனுக்கு உன் பிள்ளைய பார்த்தா அப்படித்தான் தோணுமா? என்னது இது, உன்னை பார்த்தாலும் அப்படித்தான் தோணும், உன் பிள்ளைய பார்த்தாலும் உன் புருஷனுக்கு அப்படித்தான் தோணும்னா இங்க மாத்த வேண்டியது யார அப்படின்னு நான் கேட்கல. கேட்பாங்க, வெயிட் பண்ணுங்க. புத்தி சொல்ல வந்துட்டாலாமா பூடிங்கி மாதிரி. எங்க அண்ணன் இப்பதான் ஆட்சியில வந்து நொட்டி இருக்கிறா, எங்க அண்ணன் எல்லாத்தையும் இனிதான் நொட்டுவான், அதனால அதனால நீங்கெல்லாம் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா நொட்டிட்டு போக சொல்லி உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்படியே இந்த ஆம்பளைங்கள விஸ்வமித்திரனுங்க, பொம்பளைங்களுக்கு மேனகையா சுத்துறதுதான் வேலை. இந்த ஆண்கள் எனும் முனிவர்களை பெண்கள் மேனகையாக நின்று நாட்டியமாடி ஆடி மயக்குவதே அப்படின்னு இது சொல்லியிருக்கு. நமக்கு தான் இன்னும் கெட்ட வார்த்தை வரலையே, எப்ப வரும்னு தெரியல. அப்புறம் நீ சேலை கட்டிட்டு வந்திருக்க, பஸ்ல போகும்போது பஸ்ல கூட்டமா இருக்குன்னு இடது கைய தூக்கி மேல இருக்கிற கம்பிய புடிச்சிடாத. ஏன்னா சைட்ல உட்கார்ந்து இருக்கிற உங்க அப்பனுக்கோ உன் புருஷனுக்கோ உன் அண்ணனுக்கோ தம்பிக்கோ இல்ல உன் பையனுக்கோ எப்படி தெரியுமா தெரியும்? நீ சொன்னல அப்படித்தான் தெரியும். ஐயோ அந்த அம்மாவோடத பாருங்க, சந்தோஷமா இருக்குல்ல, அந்த அம்மா கஷ்டப்பட்டு நிக்குது அப்படிங்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. யாருக்கு? உங்க அப்பனுக்கு புருஷனுக்கு உன் பிள்ளைக்கு தம்பிக்கு அண்ணனுங்களுக்கு தான். பெண்கள் உங்க பாதுகாப்ப நீங்க தான் பாத்துக்கணும். ஆண்கள் என்பவர்கள் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஒழுக்கமான உடைகளை உடுத்துக்கிட்டு நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். அம்மா பால் கொடுக்கும் போது அவன் அதை பார்த்திருக்க மாட்டான், அவன் சின்ன பையன் 6 மாச பையன், அவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப அவனுக்கு தெரியாது, அவன் அப்ப அதனால பெருசா எடுத்திருக்க மாட்டான். அப்புறம் பையனுக்கு 5 வயசு ஆனதுக்கு அப்புறம் சட்டி போடாமலே அந்த பையனை தூக்கி இடுப்புல வைப்பாங்க அம்மா. அப்ப அந்த பையனுக்கு அது அம்மா நல்லா தோணாது, இடுப்பு, அவ்வளவுதான். ஏன்னா ஆண்கள் நல்லொழுக்கத்திலும் நல்லவர்களாகவும் வாழ்ந்து வந்தவங்க. ஆனா இந்த பெண்களாகிய அம்மாக்களும் பெண்களாகிய பாட்டிகளும் பெண்களாகிய அக்காக்களும் தங்கச்சிகளும் பிள்ளைகளும் இவங்களுக்கு இருக்கிற வேலையே இந்த ஆண்களுடைய மனதை கெடுக்கிறது மட்டும்தான் அப்படின்னு இந்த கிழட்டு மூதேவி பேசிட்டு போயிருக்கு. அப்படின்னு நம்ம திட்டவும் முடியாது. என்னதான் இருந்தாலும் அவங்க மூத்தவங்க தான், எல்லாம் நம்ம பேசக்கூடாது, இதெல்லாம் அவங்களோட அறியாமையில இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம அவங்கள காப்பாத்திர முடியாது. இது ஏதோ இந்த அம்மாவினுடைய வார்த்தையினெல்லாம் நினைச்சிடாதீங்க. இந்த அம்மாவும் தன்னுடைய அறியாமையில இருந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட தான் பேசுறாங்க. ஏன்னா இந்த அம்மாவின் பாட்டுடை தலைவன் தமிழ்நாட்டின் முதல்வரா இருக்கிறதுனால, முதல்வரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விடக் கூடாது அப்படிங்கிறதுனால அப்படின்னு பொதுவா பேசியிருந்தா கூட அந்த அம்மாவை நம்ம பாராட்டி இருக்கலாம். ஆனா தற்போதைய தமிழ்நாட்டின் முதல்வர் அந்த அம்மாவுடைய பாட்டுடை தலைவன். இலக்கியத்தின் மீது காதல் கொண்ட அந்த அம்மா தன் பாட்டுடை தலைவன் மீதும் காதல் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அதுக்காக இந்த 3 வயசு 4 வயசு 5 வயசு 7 வயசு 12 வயசு பிள்ளைங்கள்லாம் இதே விஜய் தான், உங்க தலைவர் தான், எலெக்ஷன் கேம்பெயின்ல பயங்கரமா புழுகிக்கிட்டு இருந்தாரு. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் வந்து நிப்பாண்டா. நான் சொல்றது பொய்னா இந்த அவரே சொல்லியிருக்காரு, கேட்டுக்கங்க. கேட்டீங்களா? இப்போ அன்பு அம்மா உங்ககிட்ட பர்சனலா ஒரு சில விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப பாலியல் குற்றச்சாட்டை பத்தி நீங்க பேச வந்தனால சாலை கட்டிட்டு வந்தா இங்க எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது கூட நீங்க சொல்லல, சிவகாசியில உங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அசினை பார்த்து சொல்லியிருப்பார்ல, நீ சேலை கட்டிட்டு வந்தா நாங்க சாமியா நினைச்சு கையெடுத்து கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால நீங்க சேலை கட்டிட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த பைக்ல ஹெல்மெட் போட்டு வந்து நகையெல்லாம் பறிச்சுட்டு போவாங்கல்லம்மா, அது நிறைய நடந்திருக்குமா தமிழ்நாட்டுல, இனி நடக்கும். இப்ப நீங்க உங்க கழுத்துல நிறைய செயின் போட்டிருக்கீங்கம்மா. இப்ப உங்களை அந்த வீடியோல பார்த்தா 2-3 செயின் போட்டிருக்கீங்கம்மா. அது திருடனுக்கு இப்ப நீங்க இந்த செயின் போட்டிருக்கிறது அந்த திருடனுக்கு தூண்டுமா, இல்ல என் கழுத்துலயும் செயின் இருக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறீங்களா? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னா உடைகள் நம்ம கவர் பண்ணி போட்டுக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். ஆனா செயின் திருட்ட பத்தி பேசும்போது உங்களுக்கு இந்த லாஜிக் வர மாட்டேங்குதே.
செயின் திருத்த பத்தி பேசுறப்ப செயின் போடாம வரணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப பாலியல் பிரச்சனை வரும்போது ட்ரெஸ் போடாம வரணும்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. நல்லா ட்ரெஸ்ஸை இழுத்து போத்திட்டு ஒழுக்கமா உடை உடுத்தி வந்தாதான் சிவகாசியே வந்து நம்ம முன்னாடி கை குப்பி கை வணங்கி நிப்பாரு. சிஎம்மா இருக்கிறவரு சிவகாசியா கை மடக்கி நிப்பாரு. இல்லைன்னா சிவகாசி பாட்டு பாடுவாரு. ஒருவேளை உங்க ட்ரெஸ் மோசமா இருந்தா சிஎம் விஜய் எப்படி தெரியுமா பாடுவாரு? பம்பாய் குட்டி சுல்தாஸ் ரெட்டி. அடுத்த வார்த்தை ஏதோ வந்துச்சு, அது என்னன்னு கரெக்டா புரியல. ரெட்டு லைட்டு இங்க வந்தா குட்டு நைட்டு. அதுல ஒரு 3 பிள்ளைங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி எப்படி போடக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. வந்து விஜய் மேலேயே விழுந்து பாடுவாங்க. ஆனா அப்ப கூட அவங்க பாட்டுடை தலைவன் எதுவுமே பண்ணல, ஏன்னா நல்லவர். சோ ஆட்சிக்கு முட்டு கொடுக்குற அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பொதுவெளியில பேசாதீங்க அம்மா அவர்களே. ஏன்னா இது பெண்களுக்கு எதிராகவே ஆண்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற வார்த்தை. இனி அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கோ பண்ணிக்காதீங்க. உங்க அப்பனுக்கும் உங்க புருஷனுக்கும் உங்க பையனுக்கும் பண்ணுங்க. இனிமே இந்த அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் பண்ணிக்காதீங்க. உங்க அப்பனுக்கும் உங்க புருஷனுக்கும் உங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் பையனுக்கும் பண்ணுங்க. அன்பு உறவுகளே, உள்ளபடியே உங்களுக்கு உடல் வேட்கை இல்ல உடல் வெறி வந்தா புள்ளையா உனக்கு பிறந்ததுனால என்கிட்ட தீத்துக்க, இல்ல உங்க கூட தங்கச்சியா பிறந்ததுனால என்கிட்ட தீத்துக்க, அக்காவா பிறந்ததுனால என்கிட்ட தீத்துக்கலாம். இல்ல உனக்கு வேற புள்ளதான் வேணும்னா நீ வெத்த புள்ளை ஒண்ணு இருக்கோ அதுகிட்ட பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கங்க. வெளியே போய் வேற பெண்கள் கிட்ட பண்ணி தேவையில்லாம எங்க அண்ணனோட ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்கி கொடுக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுங்க. உனக்கு பிறந்ததுனால நான் பொறுத்துக்கிறேன், உன் கூட பிறந்ததுனால நான் பொறுத்துக்கிறேன், உன் கூட இருந்து ஒரு புள்ள பெத்ததுனால அந்த புள்ளையும் உனக்காக அதை பொறுத்துக்குவா. இதெல்லாம் பண்ணா பிரச்சனை இல்லை. ஆனா வெளியே போய் மத்த பிள்ளைங்களை தொட்டா அது பாலியல் பிரச்சனை. எங்க கட்சிக்கு எங்க ஆட்சிக்கு தானே பிரச்சனை வரும், அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுங்க. சோ உங்க அண்ணனோட ஆட்சியில கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சமீபத்துல தாவேகாவை சார்ந்தவர்கள் நிறைய பேரு பாலியல் குற்றச்சாட்டுகள்ல கைதாயிக்கிட்டே தான் இருக்காங்க. நேரா அவங்க கிட்ட போய் நீங்க தான் முடிவு பண்ணணும். இது ஏதோ அந்த அம்மாவுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கிடையாதுங்க. நானே என்னைக்காவது ஒரு நாள் அப்படி பெண்களுடைய உடைய பத்தி பேசிட்டேன்னா இது எனக்கும் பொருந்தும். ஆனா அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், பேசவும் மாட்டேன். ஆனா நம்ம வீடியோல பேசுவோம். எதை பத்தி எல்லாம் பேசுவோம்? நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லி பேசுவோம், செய்ய போறவங்களுக்கு நன்றி சொல்லி பேசுவோம், நிறைய உதவிகள் செய்யுங்கன்னு கேட்போம். இல்ல தேவையில்லாம யாராவது ஒருத்தங்க இந்த அம்மா பேசுற மாதிரி பேசுனாங்கன்னா அவங்கள பேசுன்னு பேசுவோம். ஏன்னா இது எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.